சிக்கன் மசாலா வறுவல் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1/4 கிலோ சிக்கன், 1 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, 1 முழு பூண்டு, 10 கிராம் இஞ்சி அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கணும், 1 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், 3 கொத்து கொத்தமல்லி, பட்டை இலை, லவங்கம், கரம் மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள், உப்பு, எண்ணெய், மஞ்சள் தூள், தயிர். எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற நெக்ஸ்ட் குக்கிங் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருந்ததில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். அரை டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணணும். அதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், பிசைஞ்சு விட்டுக்கணும். எல்லா இடத்துலையும் மசாலா பரவுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா நார்மலாக வெளியிலேயே ஊற வைக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் சூடான பிறகு பட்டை இலை, லவங்கம் கொஞ்சம் பொரிய விடணும். அடுத்து வெங்காயம் நறுக்கி வச்சதை ஆட் பண்ணணும். 1 by 1 தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஆட் பண்ணக்கூடாது. வெங்காயம் ஆட் பண்ணணும். கொஞ்சம் வதக்கிட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கணும். அதை கொஞ்சம் நேரம் வதக்கணும். அதுக்கு பிறகு ஒரு பச்சை மிளகாய் இருந்துச்சு இல்லையா, அதை ஆட் பண்ணணும். அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கு அடுத்து கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி அதையும் சேர்த்து வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கணும். அந்த சூட்லேயே வதக்கணும். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு ஊற வச்ச மசாலா சிக்கன் இருக்கு இல்லையா, அதை பிரட்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போது இதில் ஒரு 150 ml தண்ணி சேர்த்து வேக வைக்கணும்.
தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் அதை மூடி வச்சிடணும். 15 நிமிஷம் அது வேகணும். தண்ணி சேர்த்தாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் மேலே வந்து மசாலா இறங்கியிருக்கும். கொஞ்சம் நேரம் அதை பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 3 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் அதை பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். வெந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் அதை அந்த அதோட ஃப்ளேவர் இறங்கும். அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் சிக்கன் மசாலா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் பெரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான சிக்கன் மசாலா வறுவல் ரெடி.